ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொன்னார் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலேயோட அந்த லாஸ்ட் டாஸ்க்கு கார் டாஸ்க்கு இப்போ தான் ஆரம்பிச்சிது. நானும் ரொம்ப ஆவலாக இருந்தேன். இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, இது யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? பாவம் இது நம்ம சாண்ட்ராக்கு பிரச்சனை வந்திருக்கு, என்னவா இருக்கும்? வார்த்தைகள் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. கமுருதினியே அந்த மாதிரி பேசுகிறாரு, சாண்ட்ரா எந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாண்ட்ரா ட்ரிகர் பண்ணுறாங்க. நல்லா தெரியுது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம விக்ரம் ஆக்சுவலாக ரொம்ப உட்காந்துருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் உட்காந்துருக்காங்க. சாண்ட்ரா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க. அது பிக் பாஸே சொல்கிறாரு, நல்லா உட்காந்துட்ருக்காங்க. பின்னாடி சுபிக்ஷா படுத்துட்ருக்காங்க, இந்த பக்கம் வினோத் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் சபரி ரொம்ப டைட்டில் உட்காந்துட்ருக்காரு. அரோராலாம் திவ்யா மேலே உட்காந்துட்ருக்காங்க. திவ்யாக்குள்ள செம்ம வலி பாவம், சரிங்களா? விக்ரம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் எப்படா கரெக்டாக நீங்கள் உட்காந்து இங்கே ரொமான்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, நாங்கள் ரொமான்ஸ் பண்ணிட்டு போகிறோண்டா அப்படின்னு சும்மா இவங்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சாண்ட்ரா தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பிளானே இது தான். அதுக்கப்புறம் இவங்க இதை வச்சு தானே சர்வேவே பண்ணுறாங்கன்னு வாய விட்றாங்க. ஃபஸ்ட்டு இதை சொன்ன உடனே தான் அடுத்தது அப்படியே வார்த்தைகள் எஸ்டர் ஆகுது. அப்போ காமுருதின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. அப்போ அவருக்கு டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இதே ஆள் தானே ஜெயிலுக்குள்ளே கிஸ் கேட்டது அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அப்படியே சொல்ல தான் இவருக்கு ட்ரிகர் ஆகிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கேம்ரான்றதெல்லாம் முன்னாடியே வருது. அதுக்கப்புறம் காமம் அதிகமாக இருக்கும், உனக்கும் தான் காமம் அதிகமாக இருக்குது, நீ வெளியே போன்றாரு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஆமாம் பொறுக்கி அது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் பார்வதி ஏதோ நார்மலாக சொல்கிறாங்க, ஆமாம் பொறுக்கி பாருன்னு சொல்லிட்டு பார்வதி ட்ரிகர் பண்ணுறாங்க. அப்படியே யாராவது சரி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, சரிங்களா? இந்த பக்கம் விக்ரம் இருக்கார், இவ்வளோ சண்டை போட்டாரில் ப்ரொமோவில் விக்ரம் ஏதாச்சும் பேசியிருக்கணும், சபரி ஏதாச்சும் பேசியிருக்கணும், அங்கே வினோத் யாராச்சும் பேசியிருக்கணும், திவ்யா பிரச்சனைனா வாய விடுறவங்க அவங்க பேசியிருக்கணும். அப்போ யாருமே பேசுகிற இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்போ இது யார் மேலே தப்பு? யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு சாண்ட்ரா அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்கிறது ரொம்ப தவறான விஷயங்கள், சரிங்களா? நான் கூட யோசித்தேன், கமுருதி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரோ அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே இதை வச்சு தானே சர்வே பண்ணுறாங்கன்னு ஆரம்பித்ததே இவங்க தான். அந்த ரொமான்ஸ் அப்படின்னு சொன்னவனே, எப்படா நீங்கள் ரொமான்ஸ் இதுலேயும் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பார். அதுக்கு அவங்க ஆரம்பித்தது. ஸோ இதை அப்பயே இது பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக அப்படியே ஒன்றுனா போகுது. அப்புறம் எப்படி நீ காமம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு கமருதீன் கலாய்க்கிறாரு. 2 குழந்தை பெற்றவ தானே அப்படின்னு பேசும்போது சபரி என்ட்ரி கொடுக்குறாரு. அது வரைக்கும் சைலண்டாக ஏன்டா இந்த மாதிரி பேசுகிறீங்க? அப்போ சொல்கிறார், நான் 2 பேருக்கு தான் சொல்கிறேன்னு. ஏன் சபரி முன்னாடியே அவங்க காமருதின்னு சொல்லி சிரிக்கும் போதே நீங்கள் அப்படி ஒரு பையன் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லையே. சரி, நண்பனாக இருக்கிற வினோத் சொல்லியிருந்தா அங்கே பிரச்சனையே இல்லையே. திவ்யா சொல்லியிருந்தா பிரச்சனை, அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க சாண்ட்ரா அந்த மாதிரி? ஏன்னா ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர கெட்ட வார்த்தை அதுதான். அப்போ நாங்கள் என்ன இதான் பண்ணிகிட்ருக்கோமா இங்கே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு. இவன் சொல்லிட்டு தூண் துப்புறாரு. முடிஞ்சால் அப்புறமா திரும்பவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, உன்ன மாதிரி நான் பொறுக்கித்தனமாக பண்ணுறேன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ பொறுக்கித்தனம் தான் பண்ணுறேன்னு அவர் கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் அவர் போயிட்டார், செருப்பால் அடிப்பார் நாயின்ட்டார். இதே ஆம்பளை சொல்லியிருந்தால் தலை உருள் இருக்கும், என்னென்னமோ சொல்கிறார். அப்படியே போகுது. ரொம்ப கஷ்டங்க. இது நல்ல திட்டமிட்டு பண்ணுற மாதிரியே இருக்குது. சாண்ட்ராக்கு தெரியும், ஏன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருக்காங்க. இவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க, இடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க தெரியும். அதை அங்கே தேவையில்லாத வார்த்தைகள், இவ்வளோ வார்த்தைகளை யூஸ் பண்ணால் எப்படி? இதில் வேறு ஒரு பக்கம் சாண்ட்ராக்கு அநீதி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு குரூப் வேறு. ஏன்னா அங்கே சம்மந்தப்பட்டது கமுருதீன் அண்ட் விஜய் பார்வதின்ற ஒரு காரணத்துக்காகவே ஓடிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, நியாயத்துக்காக போராடுற அத்தனை பேர் இருக்காங்க. அதாவது சாண்ட்ரா சண்டை போகிறாங்க, சரி, விஜய் பார்வதி இருக்காங்க, கமுருதீன். மேக்ஸிமம் கமுருதீனுக்கும் சாண்ட்ராக்கு தான் முட்டிக்குது. ஏன்னா வார்த்தை அவங்க விடுறதே அவங்க தான் ஃபஸ்ட்டு. அப்போது என்ன பண்ணியிருக்கணும், வினோத், சபரி, இவங்க யார், நம்ம சபரி சொல்கிறாங்க, திவ்யா, அரோரா, அந்த சைடு விக்ரம், சுபிக்ஷா அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களா, பேசியிருக்கலாமே. ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க? இதை தானே விஜய் சேதுபதி அன்றைக்கே கேட்டார். இவர் கமுருதீன் அங்கே மேலே காக்கா ஆகிப்போத மாதிரி ஒரு வார்த்தை சொன்னோடனே ஏன் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சைலண்டாக இருந்தீங்கன்னு கேட்டாங்க. இந்த வார்த்தையை சொன்னோடனே 2-3 பேருமே சைலண்டாக இருக்க சொல்லிக்கணும். விஜய் பாரு பெருசாக பேசவே இல்லை. இவங்க 2 பேரும் பேசும்போது அங்கே இருக்கிறவங்க சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் பேச விட்டு அவங்க சிரித்ததுக்கு ஒரு சிரிப்பை போட்டவுடனே இந்த ஒரு பிரச்சனை அப்படியே எடுத்த போகுது. ரொம்ப கஷ்டங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் 2 பேருமே தப்பு தான், ஆரம்பித்து வச்சது அவங்க தான். பட் இருந்தாலும் அவர் இஷ்டத்துக்கு அநியாயத்துக்கு வாய விடுறாரு. அது பெரிய பிரச்சனை. இவங்களும் தான் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.